இன்றைக்கி ஆராஸ் டேஸ்டி பைட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லோ பம்ப்கின் பொரியல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 2 மினிட்ஸ் போதும். குயிக்காக காலையில் இப்போ லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு பேக் பண்ணுறதானா டக்குன்னு பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து நான் எல்லோ பம்ப்கின் வந்து குட்டி 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 க்யூபாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். சைஸ் வந்து உங்களை பொறுத்தது, எப்படி வேணாலும் நறுக்கிக்கலாம். குட்டி க்யூப்ஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக வேகும், அதனால் நான் குட்டி க்யூப்ஸாக நறுக்கியிருக்கேன். இப்போ கடாயில் அஸ் யூஷுவல் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். அதில் வந்து நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லைன்னா கசக்கும். கடுகு, அதுக்கடுத்து உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. 3 நல்லா கிண்டி விட்டுட்டு, உளுந்து சோம்பு ரெண்டுமே வந்து நல்ல ஒரு கலர் மாறணும். கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து கருவேப்பிலை சேர்க்குறத சேர்த்துக்கலாம். கலர் மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலை ஒரு 7-8 கருவேப்பிலை. இப்போ நம்ம பம்ப்கினையும் சேர்த்துடலாம். பம்ப்கின் சேர்த்து நல்லா எல்லா இதுலேயும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்ல ஹெல்தி. குழந்தைங்க, பெரியவங்க, குழந்தைங்களுக்கெலாம் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல விட்டமின் சி இருக்குது, இம்யூனிட்டி பூஸ்டர், நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ குழந்தைங்களுக்கு நிறையா கொடுக்கலாம். இது குயிக்காகவும் இது பார்க்குறதுக்கு பொட்டேட்டோ ஷேப்பில் அது இருக்கிறதுனால அவங்க வந்து அதை பொட்டேட்டோன்னு நினச்சே சாப்பிட்ருவாங்க. ஸோ கொடுக்குறது நமக்கு வேலை ரொம்ப ஈஸி. இப்போ இதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு. வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, டைஜஷனுக்கு, எல்லாத்துக்குமே இது பெஸ்ட்டு இந்த பம்ப்கின். இப்போ கொஞ்சம் அப்படியே இருந்தால் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் வேக வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வற்றிருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் பவுலில் மாற்றிடலாம். இது ஒரு குயிக் ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அடிஷ்னலாக கொஞ்சம் துருவன தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.